அபி, ராகவ் அதுக்கப்புறம் ஆகாஷ், அனு 4 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மறுவீடுக்காக போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து சுந்தரி வந்து இந்த விஷயத்துக்காக சம்மதிக்கிறாங்க பாட்டி சொன்னதால். அடுத்து வந்து இங்கே மறுவீடுக்கு போகும்போது சுற்றி போடணும்னு சொல்லிட்டு பெரிய பூசணிக்காய் வாங்கி அவங்க அத்தை எல்லாருமே சுற்றி போடுறாங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. அபி வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் அதுக்கப்புறம் அவங்க அத்தை கிட்டேயும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கவங்க அத்தையை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அணுவும் ஆகாஷும் இவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராகவ் வந்து அப்படியே திரும்பிக்கிறாரு தலையை. அடுத்து வந்து இவருக்கு மட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி விருந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து சமைக்கிற ரொம்ப சூப்பரான வாசனை வருது, எனக்கு இப்போவே பசி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளாக வந்து அபி போய் உட்காந்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும், ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா, மாப்பிள்ளை சாப்பிடாம இருக்கும்போது நீ முதல் ஆளாக உட்காந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. என்னம்மா நான் உட்காரக்கூடாதா, நான் தானே எப்போவுமே சமைச்சோன்னே ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்து சாப்பிடுவேன், அதெல்லாம் அப்போ புரியுதா, இப்போ உனக்குன்னு ஒரு வீட்டுக்காரன் வந்துட்டான், அதனால் நீ தான் வந்து ஃபஸ்ட்டு அவரையும் சாப்பிட வச்சு நீயும் சாப்பிட்ணும், 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். இங்கே பாரு அனு ஆகாஷ் எப்படி ஒன்றா உட்காந்துருக்காங்கன்னு அப்படின்னோடனே, சரி ஓகே இப்போ என்ன பண்ணுன்றீங்க, அவரை போய் நீ கூப்பிட்டு வாடி, அதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன், நீங்கள் போய் கூப்பிடுங்க, இங்கே பாரு உன் புருஷன் தானே நீ தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இது வேறவா அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து ராகவ் ஃபோனை வச்சு வந்து பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அபி வந்து சாப்பிட வரீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு வந்து கேட்காத மாதிரி உட்காந்துருக்காரு. பாரு திமுறா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை தான் சொல்கிறேன் சாப்பிட வரீங்களா இப்போ இல்லையா, ஏன் கத்துற, பொறுமையாக பேசு, ஏங்க நான் இத்தனை வாட்டி கூப்பிட்டேன் கத்துறேன்றீங்களா அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன உனக்கு என்ன வேணும், எனக்கு இப்போ சாப்பிடலாம் பிடிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அப்படின்றாரு. எங்க எல்லோரும் விருந்துக்கு உட்காந்துருக்காங்க, நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்க, இப்போ வர போகிறீங்களா, வர முடியாதுன்னு சொன்னேன்ல, என்னாச்சு அபி, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஐயோ இப்போ என்ன பதில் சொல்ல தெரியல, எப்போ போறியா இப்போ இல்லையா அப்படின்றாரு. உடனே வந்து இதே வேலையை போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வெளியே வராங்க. என்னாச்சு அபி, அவர் மாப்பிள்ளை முறுக்கை காட்டுறாரு, நீங்கள்லாம் போய் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் வருவாராம் அப்படின்னோடனே, அப்படியா, ஐயோ இவனை இப்படி மாட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வெளியே ஓடி வராரு. ஏன் அப்படி இப்படிலாம் சொல்கிற, நான் தான் சாப்பிட வருவேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாரு. அடப்பாவி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அபிக்கு இதே வேலை தான், ஏதாவது விளையாடிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து வேணும்னே வந்து அபியோட தொட மேலே அப்படியே வந்து டைட்டாக உட்காந்துடுறாரு. உடனே அபி வந்து அலறிறாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் தள்ளி போயிடுறாரு. இதை பார்த்துட்டு அபி வந்து இப்படியா பண்ணுறீங்க, இருங்க உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க. என்னாச்சு அபி, ஏன் கத்துற, ஒன்றும் இல்லை இதெல்லாம் நாங்கள் பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். அனுவை பார்த்து ஆகாஷ் வந்து சொல்கிறாரு, பாத்தியா எப்படிலாம் ரொமான்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீயும் இருக்கியே, கல்யாணம் நடந்து இப்போ வரைக்கும் ரொமான்ஸ்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்கியே அப்படின்றாரு. அமைதியாக இருக்கீங்களா அப்படின்றாங்க அனு. அடுத்து வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்காதீங்க அப்படின்றாங்க அத்தை, அவங்க அத்தை. ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, 2 பேரும் ஊட்டி விட்டுக்குங்க அப்படின்னா, அது எப்படி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அபி கையை வைக்கிறாங்க. அபி கையை வச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரி அப்படின்றாங்க. அடுத்து வந்து சாப்பாடு ஊட்டி விடுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுறாரு, ராகவ தம்பி நீ ஊட்டி விடுப்பா உன் பொண்டாட்டிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அபிக்கு வந்து ஊட்டி விடுறதுக்காக இவ்வளோ சாப்பாடு அப்படியே எடுத்து ஒரு கை சாப்பாடு அப்படியே வந்து அள்ளி வந்து அப்படியே வந்து வாயிலே வச்சு அடைக்கிறாரு. அதை பார்த்துட்டு அபியால் ஒன்றுமே பண்ண முடியல, திணறாங்க. இப்படியே பண்ணுறீங்க, இருங்க உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ ஊட்டி விடு, தம்பி தான் ஊட்டி விட்டார்ல, ஊட்டியா விட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடில் வந்து பச்சை மிளகாய் ஒன்று வச்சு உள்ளே விட்டுறாங்க. உள்ளே விட்டு நல்லா வந்து அப்படியே வந்து பிசைஞ்சிடுறாங்க சாப்பாடை. அப்படியே வந்து இந்தாங்கங்க சாப்பிடுங்கன்னு பொறுமையாக அழகாக ஊட்டி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கடிச்சிட்டா பயங்கரமாக வந்து காரம் தாங்க முடியல அவருக்கு. கத்துறாரு காரம்னு. என்னாச்சு மாப்பிள்ளை, நான் காரம்லாம் அந்தளவு போடலையே, என்னாச்சுன்னொன்னே, ஐயோ என்னால் முடியலன்றாரு. தண்ணி வேணும்னு அபி என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் தண்ணி தள்ளி வச்சுறாங்க. எவ்வளோ நேரம் தண்ணி கேட்டுட்டு இருக்காரு. தண்ணி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வாங்கி குடிச்சிட்டு, அப்பா காரம் தாங்கலை, என்னை பழி வாங்கிட்டியா, உன்னை இருடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காதராக, இந்த அபி என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அபி இது